வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் ரைட்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த தூதுவளை போட்டு சூப் பண்ண போகிறோம். இதில் வந்து தூதுவளையில் வந்து இந்த மாதிரி முள்ளெல்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முள்ளெல்லாம் இருக்கும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு முள்ளெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வெறும் அந்த இலையை மட்டும் எடுத்து அலசிட்டு சூப் பண்ண போகிறோம். நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த குளிர்காலத்துக்கு இந்த மாதிரி சூப்பெல்லாம் பண்ணி சாப்பிட்டோன்னா மிளகெல்லாம் சேர்த்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் கிடைக்கிறது, இப்போ எல்லா இடத்துலையும் எல்லாமே கிடைக்கிறது. நம்ம இந்த தூதுவளை சூப் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் அந்த தூதுவளையை வந்து இந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு, இந்த முள்ளெல்லாம் இருந்ததுலேயும் அந்த இதெல்லாம் எடுத்துட்டேன். இந்த இலையில் இருக்க முள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ப்ராசஸ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன். இங்கே வந்து என்னென்ன வச்சுட்டுருக்கேன்னா, பூண்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். துளியூண்டு பச்சை மிளகா. நம்ம மிளகு காரத்தோடு தான் நம்ம சாப்பிட போகிறோம். அதனால் துளியூண்டு ஒரு வாசனைக்காக. இந்த இஞ்சி வந்து நம்ம வேக வச்சுட்டு நம்ம தனியாக எடுத்துகிட்டு போகிறோம். போன சூப்பில் பார்த்தெல்லாம், வாழைத்தண்டு சூப்பில் பார்த்தெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், அது தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன், குடமிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். உட்கா சூப்பு கிடைக்கிறதுக்காக நான் குடமிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த விதை பார்ட்டை வந்து நான் போடலை. அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் எடுத்துட்டேன். அப்புறம் இந்த டாப்பிங் வந்து வெங்காயத்தாள் இது எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் துருவின கேரட்டு, அப்புறம் ஃப்ரெஷ் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் போடுறதுக்கு ஜீரா பொடி. எப்பயுமே இந்த கீரை மாதிரி சூப்பு பண்ணும்போது இந்த ஜீரா பொடி வந்து நம்ம போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும் அந்த சூப்பில். அந்த டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் ஜீரா பொடி போட போகிறோம். அப்புறம் இது மிளகு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாம் போட்டு குக்கரில் வேக வச்சு விடலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே போட்டு விட்றேன். இந்த வேக வைக்க வேண்டியதெல்லாம் இந்த தட்டில் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் போட்டு விட்றேன். இதுலேயே வந்து சால்ட் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டு விட்றேன். சால்ட்டு பார்த்து போட்டுக்கலாம். இந்த கீரையிலலாம் பண்ணும்போது ரொம்ப எடுத்துக்காது, பார்த்து போட்டுக்கணும். பார்த்து அளவாக போட்டுக்கணும். இதெல்லாம் எடுத்து போட்டு விட்டேன். முழுகரவு தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். நம்ம அப்புறம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். அதனால நம்ம பார்த்து அது வெந்ததுக்கப்புறம் அந்த பொசிஷன் பார்த்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 2 விசில் விட்டுடலாம். இது ஒரு 2 விசில் நான் இப்போ விட்டுக்கிறேன். ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்மாஷ் பண்ணிடலாம். நல்லா வெந்துடுது. சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணோன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். வடிகட்டிடலாம். இதில் இருந்த இஞ்சியை வந்து நான் எடுத்துட்டேன். இது என்னென்னா ரொம்ப ஜாஸ்தி அந்த இதை வச்சு ஸ்மாஷ் பண்ணும்போது அதோட அந்த காரம் வந்து, அதுவும் இல்லாமல் அந்த வாசனையும் ஜாஸ்தி இருந்தால் சூப்பில் நல்லா இருக்காது. அதனால் அதை நான் எடுத்துட்டேன். நான் நல்லா வடிச்சுட்டுலாம். நல்லா கிளியர் சூப்பு நல்லா இருக்குது. இந்த நம்ம வந்து இந்த குடமிளகாய் போட்டதுனால கொஞ்சம் திக்னஸ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப நீர்க்கை இல்லை. இதில் வந்து நம்ம இந்த மிளகு பொடியும் ஜீரா பொடியும் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன், ரொம்ப ஃப்ளேவர் கரெக்டாக போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரா பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகு காரமாக சாப்பிடுவோம். 1/2 ஸ்பூன், 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட மிளகு பொடி போட்டுக்கிறேன். வேணும்னா நம்ம சூப்பு சர்வ் பண்ணும் போதே அது மேலே போட்டுக்கலாம். நான் ஒரு அரைக்கு கொஞ்சம் மேலே போட்டுக்கிறேன். நான் போட்டு ஒரு பாயில் பண்ணிக்கலாம். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் போன என்னோட வாழைத்தண்டு சூப்பில் பார்த்தேன்னா
இது கொஞ்சோண்டு நெய் ஊற்றி இந்த அந்த ஃப்ரெஷ் கார்னை மட்டும் லைட்டாக ஒரு வதக்கிட்டேன். அப்படியே போட்டோன்னா அந்த ராவாக இருக்கும் அந்த சோளம். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால வந்துட்டு இதை மட்டும் நான் வந்து ஒரு லைட்டாக ஒரு பரட்டிட்டேன் நெய்யில், துளியூண்டு நெய் ஊற்றி. கேரட் அப்படியே ராவாக தான் போட போகிறேன். உடனே போட்டுக்கலாம். அதெல்லாம் இதில் வெங்காயத்தாழை வச்சுருக்கேன். சூப்பு நல்லா பாருங்க கொதி வந்துட்டுருக்கு. அதெல்லாம் கொதிக்க சர்வ் பண்ண போகிறோம். சூடு நல்லா இருந்தால் போகிறோம். ரொம்ப ஒரு கொதி நிலைக்கு வர வேண்டாம். நல்லா பாயில் ஆன போகிறோம். கொதிக்க ஆரம்பிக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம இதெல்லாம் போட்டுட்டோம்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் சூப் சாப்பிடும்போது. போட்டுட்டாச்சு. இதை வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். இந்த குடமிளகாய் போட்டதுனால ஒரு திக்னஸ் கிடச்சிருக்கு பாருங்க. சர்வ் பண்ணிடலாம். பனிக்காலத்துக்கு சூப்பு வந்து நம்ம டெய்லி ஒரு சூப் எடுத்துட்டா ரொம்ப நல்லது. அது மிளகு காரம் தான் மெயினாக எடுத்துக்கணும். ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு சூப் எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸ்டார்டர்ஸ் வத்தல்லாம் வச்சுருக்கேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்கு பொரியல் பண்ண நினைக்கிறேன். அது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இதெல்லாம் வச்சுருக்கேன் நான். நல்ல ஹெல்த்தியான தூதுவளை சூப்பு ரெடி ஆகிடுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.